வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ராகு கேது பயிற்சி பெற்றால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார், ஒரு ராசிக்கு என்று போடுவதை விட 12 ராசிக்காரர்களும் தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். காரணம், ராகு கேது சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள். இந்த கிரகங்களில் ராகு பகவான் தவறுகளை செய்ய வைப்பதும், திடீர் பணக்காரர்களை உருவாக்குவதும், வாழ்க்கையில் ஆசை என்றால் என்ன, உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு என்னென்ன குறுக்கு வழிகள் இருக்கிறதோ அந்த வழிக்கெல்லாம் ஒரு மனிதனை செயல்பட வைத்து வெற்றி காண வைக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இதே ராகு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால், ஜாதகத்தில் நல்ல இடம்னா எதுங்க, உங்கள் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11. இது ஜாதகத்திலிருந்து பார்க்கக்கூடாது, லக்கினத்திலிருந்து தான் பார்க்கணும். ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 என்பது கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி சொல்கிறேன் இல்லையா, அந்த நேரத்தில் பார்க்கக்கூடியது தான் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினம் லான்னு போட்டிருப்பாங்க. அதிலிருந்து பார்த்தால் ராசிக்கு 3இல் ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லது, ராசிக்கு 6இல் ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லது, ராசிக்கு 11இல் ராகு கேதுக்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருக்கணுமா, இல்லை ராகு மட்டும் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா, எப்பவுமே ராகு கேதுக்கள் இரு துருவங்கள், ஒருவரை ஒருவர் ஒன்று சேர்ந்து பார்க்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. ராகு பகவான் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் இருக்கிறது விருச்சக ராசி. ராகு பகவான் இருக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கு நேரெதிரான 7ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் கேது இருப்பார். கடகத்தில் ராகு இருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, அவருக்கு நேராக மகர ராசியில் கேது இருப்பார். இது கிரகங்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்தான பலம். சரி, உங்கள் ராசியில், சொந்த ராசியில் லக்கினத்திலிருந்து 3, 6, 11 இருந்தால் லாபங்கள் வரும். என் ஜாதகத்தில் 3, 6, 11 எங்கேயோ ஒரு இடத்துல தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏன் எனக்கு இன்னும் நல்லதே செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 3, 6, 11இல் ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்களா, அவங்க தசா வரணும். அவங்க தசா வரும்போது உங்களுக்கு தசை ஆரம்பிக்குது இல்லையா. இப்போது ராகு தசானா எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷத்தில் ஒரு வேளை 7.5 சனி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 18 வருஷத்தில் 7.5 வருஷம் போச்சுன்னா எவ்வளோ இருக்குது? 10 வருஷமும் மீதி இருக்கிறது 6 மாதம் இருக்கும். அந்த நேரத்தில் ராகு கேதும் சரியில்லாமல் இருந்தாங்கன்னாக்கா, அவங்க ஒரு 1.5 வருஷம் இல்லை 3 வருஷம் தொல்லைங்களை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் குரு பகவானும் சரியில்லாமல் இருந்தால் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் தொல்லைகளை கொடுப்பார். இப்படியெல்லாம் இதையெல்லாம் கழித்து அதுக்கு பிறகு தான் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்கு ராகு 11இல் இருக்கிறார், ராகு தசா வந்தாச்சு, நன்மைகள் நடக்கலைன்னு கேட்டிங்களானாக்கா, இப்போது ராகு பகவான் தனித்து இருக்கிறாரா, ராகுவுடன் சூரியன் அல்லது சந்திரன், கேதுவுடன் சூரியன் அல்லது சந்திரன் சேர்ந்திருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி சேர்ந்திருந்து நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, கட்டாயமாக நீங்கள் கிரகண காலத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? ராகு கேது 11இல் இருந்தாலும் சூரியனோ அல்லது சந்திரனோ ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ சேர்ந்து இருந்துட்டா நீங்கள் கிரகண காலத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த தசா உங்களுக்கு ஒன்று அதிகப்படியான வெற்றிகளை கொடுத்துரும், இல்லைனாக்கா அகல பாதாளத்தில் தள்ளிவிடுன்ற
ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது குரு பயிற்சி ஆயிட்டார், லட்சங்களை கொடுக்க போகிறார், சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார், கோடிகளை கொடுக்க போகிறார் என்ற ஆசை வார்த்தைகளால் தான் நாம் இவ்வளவு நாளாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குமே தவிர உண்மையின் ரகசியத்தை நாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கிட்டா நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நடக்காமல் போகிறதில்ல, நல்லதோ கெட்டதோ அப்படி என்கின்ற முடிவுக்கு வந்துடலாம். சரி, கிரகண தோஷத்தில் இல்லைங்க, தனி மனிதனை தான் இருக்கிறாருங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி ராகு தசை நடக்குதா 18 வருஷங்க. இந்த 18 வருஷத்தில் உங்களுக்கு 7 சனியே வராமல் இருக்கணும் இல்லையா? இல்லை அர்த்தாஷ்டம சனி வராமல் இருக்கணும் இல்லையா? கண்டக சனி வராமல் இருக்கணும் இல்லையா? அஷ்டம சனி வராமல் இருக்கணும் இல்லையா? குரு பகவான் 5 இடத்துல நன்மை செய்வார், 12 ராசியில் 7 இடத்துல கெடுதல் செய்வார் இல்லையா? இதே ராகு தசை நடக்கும்போது ராகு கேதுக்களும் தவறாக இருந்துட்டா, தவறான இடத்தில் அமர்ந்துட்டா, அதாவது கேட்டிங்கன்னாக்கா பயிற்சி பெறும்போது அப்படி இருந்துட்டாங்கன்னாக்கா இவங்க நல்லது செய்கிறது எந்தெந்த இடம் 3, 6, 11, மீதி இருக்கிற இடம் எல்லாமே கெடுதல் தானே. அதையும் தாண்டி தான் நன்மைகளை செய்யணும். ஒருவருக்கு நன்மைகள் நடக்கும்போது மற்றவர்களுக்கு தீமைகளை நடப்பதற்கு கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி, ஜாதகத்தில் இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போது கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சி பெற்றால் எந்தெந்த இடத்துல இருக்கும்போது நன்மைகளை கொடுக்கும். மேசராசியாக இருக்கிறீங்களா? மேசராசியான உங்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமரும் காலங்களில், இது இன்னைக்கு மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, எத்தனை வருஷம் பொறுத்தாவது இந்த உங்கள் ஜாதகத்தையே பார்க்காம இந்த இடத்திற்கு ராகு கேதுக்கள் வந்தால் நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேசராசியா? மேசராசியான உங்களுக்கு 3, 6, 11, இன்னும் ஒரு முறை தெளிவாக சொல்லிடுறேன், இது ஜாதகத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இடம் வேற. பயிற்சி காலங்களில் நன்மைகளை தரக்கூடிய இடத்த மட்டும் நாம் சொல்கிறோம், சரிங்களா? மேசராசியான உங்களுக்கு 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ராகுவோ அல்லது கேதுவோ பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகள் நடக்கும். அந்த நேரத்தில் குரு தப்பாக இருந்தால் நன்மைகள் தான் இருக்கும். அடுத்தது ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்றாங்களா, அந்த நேரத்தில் 7 சனி இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே ஒரு சீராக பார்த்தா தான் கரெக்டாக வரும். அப்படி இருக்கும்போது ராகு கேது மேசராசியான உங்களுக்கு மிதுன ராசி என்பது 3, கன்னி ராசி என்பது 6, 11ஆம் ராசியாக வருவது கும்பராசி. இந்த 3 இடங்களில் தான் நன்மைகளை அதிகமாக செய்வார். ரிஷபராசியா? ராகு கேதுக்கள் ரிஷபராசியான உங்களுக்கு கடகராசியில் ராகு கேது அமரும் போது 3ஆம் இடம், துலாம் ராசியில் ராகு கேது அமரும் போது 6ஆம் இடம், மீன ராசியில் ராகு கேது அமரும் போது 11ஆம் இடம். இந்த 3 இடங்களில் எப்போ எத்தனை வருஷம் பொறுத்திருந்து வந்தாலும் நன்மைகள் நடக்கும். இது அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த நேரத்தில் குரு சரியில்லை, 7 சனியாக இருக்குது, அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது, கண்டக சனியாக இருக்குது, அஷ்டம சனியாக இருக்குன்னு கேட்டிங்களா, பலன்கள் நல்ல பலன்களாக இருக்காது, கெட்ட பலனும் நல்ல பலனும் கலந்தே இருக்கும், சரிங்களா? மிதுன ராசியா? 3ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி, 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி, 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு ராகு கேதுக்கள் வரும்போது நன்மைகள் நடக்கும். அந்த நேரத்தில் 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடாது. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி பகவான் இருக்கிறது 2.5 வருஷம் தொல்லையாக கொடுப்பாரு. 7 சனியை வந்தால் 7.5 வருஷம். அப்போ 11, 3, 6 வந்து ராகு கேது வரும்போது நன்மை நடக்கலைன்னு உங்கள் மனசுக்குள்ளே கஷ்டப்படக்கூடாது. எப்போவுமே பலன்களை பார்க்குற நீங்கள் குரு பயிற்சியாக நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே உடனே நம்பிடக்கூடாது. குரு பகவானை எப்போ நல்லது செய்வார்? ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11. சரி, குரு பகவான் நன்மை செய்கிறது ஒரு வருஷத்தில் 6 மாதம் நன்மை செய்வார், மத்தியம பலன். அதுக்கப்புறம் பலன்கள் குறைஞ்சி போகும். இப்போ ராகு கேதுக்கள் தவறாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு பகவான் 1 வருஷம், ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். யாருக்கு பலம் அதிகம்? அதிகமான மாதங்களும் வருடங்களும் வச்சுருக்கிறது இந்த கிரகம். அப்போ நன்மைகள் குறைஞ்சி நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? யார் சொன்னாலும் பொய்யே தான், நம்ம நம்பவே கூடாதுன்ற அளவுக்கு மனநிலை மாறி போயிடும். அதனால தான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறோம், பொறுமையாகவே கேட்டுக்குங்க, சரிங்களா?
சரி, குரு பகவான் மாறிட்டார், 11 இருக்கிறாரு வச்சிங்களேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒருவேளை அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி இருக்கும்போது குரு பகவான் 11 தான் ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தாலும் இவர் கொடுக்க விட்டால் தானே இவர் தடுப்பார். அப்போ என்ன பண்ணுவீங்க? 11 இருக்கும்போது அப்படி வார போகிறீங்க, இப்படி அள்ள போகிறீங்கன்னு சொன்னாங்க, ஒன்றுமே நடக்கலைன்னு ஜோதிடர் மேலே நீங்கள் கோவிச்சிக்க கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறது. எல்லா 4 ராஜகிரகங்களும் பாதகமாக இல்லைனாலும் சாதகமாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது நல்ல நிலையில் இருந்தால் தான் நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு சிம்மத்திலும் விருச்சகத்திலும் மேசத்திலும் வரும்போது ராகு கேதுக்கள் நன்மைகளை செய்வார்கள். கடகத்திற்கு கன்னியில் ராகு கேது வரும்போதும், தனுசுவில் ராகு கேது வரும்போதும், ரிஷபத்தில் ராகு கேது வரும்போது நன்மைகளை செய்வார்கள். இப்போ சிம்ம ராசின்னு வந்துச்சுங்களா, துலாமில் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடமாக வர்றது மகரம், 11ஆம் இடம் வர்றது 11ஆம் இடமாக வர்றது மிதுன ராசி. இந்த இடத்திற்கு வரும்போது நன்மைகளை செய்வார்கள். கன்னி ராசின்னு கேட்டிங்கனாக்கா விருச்சக ராசியில் ராகு கேது வரும்போதும், கும்ப ராசியில் ராகு கேது வரும்போதும், கடக ராசியில் ராகு கேது வரும்போதும் நன்மைகளை செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில் ராகு கேது வரும்போதும், மீன ராசியில் ராகு கேது வரும்போதும், சிம்ம ராசியில் ராகு கேது வரும்போதும் நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மகரத்தில் ராகு கேது வந்தால் நன்மைகள் நடக்கும். மேசத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகள் நடக்கும். கன்னியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமருவது நன்மைகளை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமருவதும் நன்மைகளை செய்யும். துலாம் ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகளை செய்யும். மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் ராகு கேதுக்கள் அமரும் போது நன்மைகளை செய்யும். மிதுன ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகளை செய்யும். விருச்சக ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகளை செய்யும். கும்பராசிக்காரர்களுக்கு மேச ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமரும் போது நன்மைகளை செய்யும். அதே போல் கடகராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும். கும்பராசியான உங்களுக்கு தனுசு ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு ரிஷபராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் நன்மைகள் நடக்கும். சிம்ம ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். மகர ராசியில் ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமரும் போது மிகவும் நற்பலன்களை கொடுப்பார்கள். இது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமலே, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா கிரக நிலைகளை பார்க்காமலே கிரகங்கள் பயிற்சி பெற்று இந்தந்த 3, 6, 11 பாவ கிரகங்களுக்கு, பாவ கிரகம்னா எது? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த கிரகங்களுக்கு 3, 6, 11 மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்தான பலமாக இருக்கும் பயிற்சி பெற்று அமரும் போது. பயிற்சி பெற்று அமரும் போது சொந்த ஜாதகத்தில் இருக்கும்போது நீசம் பெற்றிருக்கிறதா, வக்கரம் பெற்றிருக்கிறதா, அஷ்டாங்கம் பெற்றிருக்கிறதா, கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குதா, பாவர்கள் சேர்ந்திருக்காங்களா, சுபர்களோடு சேர்ந்திருக்காங்களா, ஒரு பாவரும் ஒரு சுபரும் சேர்ந்திருக்காங்களா, இதையெல்லாம் கூட்டி கணக்கிட்டு தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போது ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுறாங்க, அமர்றாங்க. 11 ராகு உட்காராருன்னு வச்சுக்கோங்க, கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்லது தானே நடக்கணும். அந்த நேரத்தில் நல்லதே நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல் அதில் இருக்கக்கூடிய குறை தசா சரியில்லாமல் இருந்தால் ராகு கேதுக்கள் அமரும்போது சரியாக இருக்காது, நற்பலன்கள் குறைந்து காணப்படும். சரி, ராகு கேதுக்கள் 3, 6, 11 அமர்றதை கூட இருக்கட்டும், அந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சி, வருமானம் அதிகரிக்கும், பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும், எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறனாக்கா குருவும் ஒத்துழைக்கணும். ராகு கேது 11 இருக்கும்போது குரு பகவான் ஒரு 6, 8 இருந்துட்டாருன்னா எப்படி கொடுக்க முடியும்? நடப்பது சாத்தியமே இல்லையே. அதுக்கப்புறம் கஷ்டம் வருதுன்னா எப்படி கஷ்டம் வராமல் இருக்கும்? தசாவை பார்க்கணும், குருவை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும்,
ராகு கேதுவை பார்க்கணும். இத்தனையும் பார்த்ததுக்கு பிறகு தான் நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமான்றதை நாம் முடிவே செய்யணும். ஆகையால் ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேதுக்கள் 3, 6, 11 பயிற்சி காலங்களில் வரும்போது நன்மைகள் நடக்கும். அந்த நேரத்தில் குருவும் சனியும் பாதகமான இடத்தில் இல்லாமல் இருந்தால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.